குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 26/2/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 29 நிமிடம். திதி இன்று காலை 10 மணி 18 நிமிடம் வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 4 மணி 51 நிமிடம் வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். நாம யோகம் இன்று அதிகாலை 4 மணி 33 நிமிடம் வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இரவு 9 மணி 40 நிமிடம் வரை பத்திரை கரணம், பின்பு சகுனி. அமிர்தாதி யோகம் மாலை 4 மணி 51 நிமிடம் வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பம் ஆகிறது. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூல வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 4 மணி 51 நிமிடம் வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். இன்றைய தினம் மகா சிவராத்திரி, சுப முகூர்த்த நாள். சிவனுக்கு 1 ராத்திரி, அம்மனுக்கு 9 ராத்திரி. ஆனா ஒரு இரவு என்றாலும் மிக பலமிக்க ராத்திரியாக சிவராத்திரியை கொண்டாடுகிறார்கள். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம அதை பத்தி இன்றைய தினம் எதை பத்தியும் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. நம்ம சிவராத்திரி எப்படி வணங்குவது, இப்போ சில பேர் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் எப்படி வழிபாடு செய்யலாம், வீட்டிலே செய்யலாமா, இல்ல ஒவ்வொரு கோவில்லையும் எப்படி பூஜை நடக்கும், அப்படி மகா சிவராத்திரியின் சிறப்புகள் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளவே சூரிய பகவான், புத பகவான், சனி பகவான், மீனத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவானும், ஆந்தி பகவானும், மிதுனத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் சந்திர பகவான். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் யாரை வணங்கணும் அப்படின்னு. சிவபெருமானை வணங்க வேண்டியது சிறப்பு. அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, திருவோண நட்சத்திரமும் இன்னைக்கு இருக்கு. திருவோண நட்சத்திரம் என்பது பெருமாளுடைய ஒரு நட்சத்திரம் இல்லைங்களா, எல்லாருக்கும் தெரியும். புதன் என்றது மகாவிஷ்ணுனுடைய ஒரு நாள். இப்ப இன்னைக்கு சிவனையும் வணங்கலாம், மகாவிஷ்ணுவும் வணங்கலாம். ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அரியும் அரணும் ஒன்று சேர்ந்தால் அறியாத வாயில மண்ணுன்னுவாங்க. ஆனா அது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நன்மையும் நடக்கும்ன்றது அர்த்தம். நீங்க கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு வசம்பு மட்டும் எடுத்துட்டு போங்க, சிறப்பாக இருக்க வியாபாரம் பண்றவர்கள். சரி, இன்னைக்கு மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன? இப்போ சிவராத்திரி அன்று நம்ம 4 கால பூஜை, 4 ஜாமங்கள் நடக்கும் இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்யறோம்? சிவபுராணம் படிக்கிறோம், தேவாரம் படிக்கிறோம், திருமுறைகள் படிக்கிறது. அதெல்லாம் ரொம்ப நல்லது இல்லையா? சிவராத்திரி என்ற சொல் சிவனுடைய ராத்திரி, சிவமான ராத்திரி, சிவனுக்கு இன்பமான ராத்திரி என்று பல வகை பொருளை தருகின்றது இந்த சிவராத்திரி. சிவராத்திரி 4 ஜாமங்களிலும் ஒருவர் செய்யும் பூஜை அவரை முக்தி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும். அதே போல சூரியன், முருகன், மன்மதன், இந்திரன், யமன், சந்திரன், குபேரன், அக்னி பகவான் ஆகியோர் முறைப்படி சிவராத்திரி விரதம் இருந்து பேறு பெற்றுள்ளனர். இத்தனை பேரும் சிவனை நோக்கி விரதம் இருந்திருக்கிறார்கள். எப்படி பாருங்கள். அப்போ சிவராத்திரி அன்று ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானுக்கு மனதில் அபிஷேகம் செய்யலாம். பூசலார் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா? எல்லாருக்கும் தெரியும். 63 நாயன்மார்கள். அவர் பாத்தீங்கன்னா மனதுக்குள்ளவே கோவில் கட்டி மனதுக்குள்ளவே கும்பாபிஷேகம் செய்வார் சிவபெருமானுக்கு. அவருக்கு தான் முக்தி கொடுப்பார். அரசன் பெரிய கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும்போது சிவன் அங்க போகலை. அதனால மனசார சிவனை நினைத்து பூஜை செய்பவர்களுக்கு சிவனுடைய அருள் கிடைக்கும். அதே போல எறும்பு, நாரை, புலி, சிலந்தி, யானை, எலி போன்றவை கூட சிவபூஜையால் மோட்சம் அடைந்துள்ளது.
சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என்று பொருள். எனவே எந்த அளவுக்கு ஒருவர் சிவசிவ என்று உச்சரிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் நன்மை பெறுவார். சிவராத்திரி அன்று திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியை வழிபட்டால் மறுபிறவி கிடையாது என்பது உண்மை. சிவராத்திரி தினத்தன்று தியாகராஜன் என்ற பெயரில் ஈசன் வீற்றிருக்கும் தலங்களில் தரிசனம் செய்தால் பாவங்களிலிருந்து விடுபடலாம். கஞ்சனூரில் ஒரே பிரகாரத்தில் அடுத்தடுத்து 2 தட்சிணாமூர்த்திகள் உள்ளனர். கஞ்சனூர்னா சுக்கிரனுடைய ஒரு கோவில். அது சிவராத்திரி அன்று இவர்களை வழிபட்டால் சிவஞானம் எளிதில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதுதான் சொல்லுவாங்க, சிவராத்திரி அன்று 9 சிவனை தரிசனம் செய்தால் அவர்களுக்கு அடுத்த ஜென்மத்திலும் முக்தி கிடைக்கும் என்பது உண்மை. அதே போல சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினமே சிவராத்திரி. யாருக்கா தெரியுமா அது? சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினமே சிவராத்திரி என்று ஒரு கருத்து உண்டு. திருவதிகை தலத்தில் உள்ள வீராட்டனேஸ்வரரை சிவராத்திரி தினத்தன்று வழிபட்டால் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3ம் நீங்கும். பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டுரங்கன் சங்கர மற்றும் நாராயண வடிவம் என்பார்கள். பாண்டுரங்கன் தலையில் கிரீடத்துக்கு பதில் பானலிங்கம் இடம்பெற்றுள்ளது. சிவராத்திரி தினத்தன்று பாண்டுரங்கனுக்கு நிவேதம் செய்வது இல்லை. அவரும் அன்று சிவராத்திரி விரதம் இருப்பதாக சொல்கிறார்கள். அதே போல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சுரட்டப்பள்ளி அப்படின்றது. அங்க அவரு சயன கோலத்துல இருப்பாரு. அந்த சுருட்டப்பள்ளியில் மட்டுமே சயன கோலத்தில் ஈசன் உள்ளார். மற்ற எந்த ஊரிலும் சிவன் கிடையாது. சிவராத்திரி தினத்தன்று அங்கு ஈசனை வெள்ளி அங்கியில் தரிசனம் செய்யலாம். சிவராத்திரி தினத்தன்று சிவபுராணம், தேவாரம், திருமுறைகள் படிப்பது மிகவும் நன்மையை தரும். அதே போல கருட புராணம், கந்த புராணம், அக்னி புராணம் அப்படின்னு இருக்கின்றது. இதையெல்லாம் சிவராத்திரி தினத்தில் படித்தால் மகிமை நன்மையாக உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் முன்னோர்கள். சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவபூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். இந்த ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருப்பது என்பது 100 அஸ்வமேத யாகம் செய்த பலனும் பல தடவை கங்கா குளியல் செய்த பலனும் தரவல்லது இந்த சிவராத்திரி. சிவராத்திரி அன்று கலச பூஜையுடன் லிங்கமும் வைத்து வழிபடுவது கூடுதல் பலனை தரும். அதனால சிவராத்திரிக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. அதே போல அபிஷேகங்களை பத்தி நேற்றைய தினம் சொல்லியிருந்த யார் யார் என்னென்ன அபிஷேகம் செய்யலாம் அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்கு உரியவர்கள், அதாவது மேஷராசி, ரிஷபராசி அப்படின்னு சொல்லி இருந்தேன் இல்லையா, அவர்களெல்லாம் மேஷராசிக்கு என்ன அபிஷேகம், அதே போல இந்த ரிஷப 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்க. அதே போல மகா சிவராத்திரி விரதம் என்பது அதற்கான பலன்கள் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். சிவராத்திரி தினத்தில் எப்படி விரதம் இருந்தால் சிவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதே போல ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய இந்த கோவிலை பற்றியும் அதனை விரிவான விளக்கத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொண்டு வருகிறோம். அதுல சிவராத்திரி தினத்தில் எப்படி விரதம் இருந்தால் நமக்கு பரிபூரணமாக அருள் கிடைக்கும் அப்படின்னா, ஆண்களுக்கு ஒரே ராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி. சிவராத்திரி தினத்தில் முழு விரதம் இருந்து வழிபடக்கூடிய உன்னதமான நாள் இந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி. காலையில் எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து பஞ்சாட்சரம் எனும் சொல்லக்கூடிய ஓம் நமசிவாய என்னும் நாமத்தை கூறி நாம் சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்து வருகின்றோம் என்றால் சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும். நித்திய பூஜை செய்பவர்கள் அதை செய்யலாம். சாதாரணமாக கடவுள் படங்கள் வைத்து வழிபடுபவர்கள் அந்த வழிபாட்டையும் செய்யலாம்.
காலையில் நாம் பூஜை அறையில் விளக்கேற்றி 2 வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, 1 டம்ளர் பால் நைவேத்தியமாக வைத்து வழிபட்டு தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் என்னவெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் படிக்கலாம். அதோடு ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம். அன்றைய தினம் காலை, மதியம், இரவு என 3 வேளையும் சாப்பிடாமல் இருந்து இரவில் கண் விழிக்க வேண்டும். அப்படி முழு நாளும் உணவு எடுத்து கொள்ளாமல் இருக்க முடியாது என்பவர்கள், உடல் நலம் சரியில்லாதவர்கள், பிரச்சனை உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள் இவர்களெல்லாம் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பழத்தை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வாழைப்பழம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பழங்கள் பிடிக்குதோ அந்த பழங்களை நீங்க எடுத்து சாப்பிடலாம். 3 வேளையும் பழம் சாப்பிட முடியாதவர்கள், இப்ப சில பேருக்கெல்லாம் 3 வேளையும் சாப்பிட முடியாத பழங்களே சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். அவர்களெல்லாம் உப்பு இல்லாமல் சாப்பிடலாம். அரிசி பொருள் இல்லாத ஒரு பலகாரத்தை சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நோய் உள்ளவர்கள் தான். யாரும் நோய் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால சாப்பிடலாம், தப்பு இல்லை. உப்பு இல்லாமல், அரிசி பண்டம் இல்லாமல் சாப்பிடலாம். அப்படி முழு நாளும் உணவு எடுத்து கொள்ளாமல் இருக்க முடியாது என்பவர்கள் இதை சாப்பிடலாம். அதே போல சிவராத்திரி தினத்தில் நாம் வீட்டில் பூஜை செய்வதோடு இரவில் வீட்டில் சிவலிங்கத்திற்கு 4 ஜாம பூஜை செய்து வழிபடலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இதை செய்யலாம். அதே போல மகா சிவராத்திரி தினத்தில் குறைந்தபட்சம் 1 வில்வ இலையாவது சிவனுக்கு நாம் அர்ச்சித்து வழிபட வேண்டும். அதாவது இதுக்கு ஒரு கதையே இருக்கு, அதெல்லாம் சொன்னா நேரமின்மை கிடையாது. சிவனுக்கு வில்வ இலை 1வது போடணும். இரவில் தான் மிகுந்த விசேஷம். மாலை நாம் நம் பூஜை அறையில் உள்ள ஸ்படிகலிங்கத்திற்கோ இல்ல பானலிங்கத்திற்கோ அபிஷேக ஆராதனை செய்து வழிபடலாம். அப்படி இல்லாதவர்கள் படம் இருந்தால் அந்த படத்திற்கு போடலாம். அங்கு சிவனின் நாமத்தை சொல்லி வழிபடுவது அவசியம். 1 மணி வரையிலாவது நம் கண் விழித்து சிவனை வழிபட வேண்டும். ஏன்னா 3ஆம் கால் பூஜை தான் நம்ம சோமஸ்கந்தருக்கு செய்கிறோம், அந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறோம். அந்த 3 அடி மண் கேட்டு பூமியை நோண்டி செல்வார் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை அந்த 3ஆம் கால பூஜைக்கு செய்கிறோம் இல்லைங்களா. அதுவரை கோவில்ல இருந்தீங்கன்னா இருக்க முடியாதவர்கள் வீட்டிலாவது 1 மணி வரைக்கும் கண் விழித்து இந்த 4 கால பூஜையில் 3 கால பூஜையும் நீங்க செய்து வழிபடலாம். சிவராத்திரிக்கு மறுநாள் உறங்கக்கூடாது. ஏன்னா மறுநாளும் உறங்கக்கூடாது. நம்ம ஏகாதசிக்கு எப்படி நம்ம விரதம் இருக்கிறோமோ அதே போலதான் உறங்குவது தவறு. அன்னைக்கு மறுபடியும் பூஜை அறையில தீபமேற்றி கோவிலுக்கு சென்று அதன் பிறகு நீங்க உணவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவு நீங்க சாப்பிட்டுட்டு தூங்கினால் உண்மையில் நீங்க நினைத்தது அத்தனையும் நடக்கும். சிவலிங்கத்திற்கு 4 ஜாம பூஜை அபிஷேகம் நடக்கும். இப்போ என்ன செய்யணும், உங்களுக்கு தெரிந்த தேவாரம், திருப்புகழ், திருவாசகம், சிவபுராணம் எல்லாம் படிக்கலாம். இந்த சிவராத்திரி என்பது மிக விசேஷமான ஒரு நாள். அதனால இன்றைய தினத்தை நீங்க யாரும் இத தவற விடாதீர்கள். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டுல இருந்து கூட சரி, உங்களால சும்மா உட்கார்ந்து இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த டிவில சாமி படங்களை போட்டு பார்த்துக்கிட்டு மனசிலேயே சிவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கலாம், தப்பு கிடையாது. எல்லோரும் இன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க, பெருமாளையும் வழிபாடு செய்யுங்க. இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்க்கலாம். நேற்றைய தினம் உங்களுக்கு பதிவுல போட்டிருக்கேன் என்னென்ன அபிஷேகம் செய்யலான்ட்டு. அதை திருப்பி தனியா ஒரு பதிவுல போடுற, தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா.
இப்போ ராசி பலனை பார்க்கலாம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். குழந்தைகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வண்டி வாகனம் சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தை ஒரு பெரிய லெவல்ல விரிவாக்க செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கும். சில முடிவுகள்ல அனுபவம் வெளிப்படும். கலைப்பொருட்கள்ல கவனம் தேவை. அலுவலகத்துல உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். பக்தி மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தும். அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அசுனி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து சென்றால் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். பரணி நட்சத்திரம் புதிய அனுபவம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். எதிர்பாராத சில வரவுகளால் மேன்மை அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில திடீர் திருப்பங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சில நல்ல காரியங்கள்ல ஈடுபடுகின்ற, அதாவது புண்ணிய காரியங்கள், ஆன்மீக காரியத்துல ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம், அதாவது புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்க. ரோகிணி நட்சத்திரம் மேன்மை உண்டாகும். மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில காரியத்துல தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்கு. ஆரோக்கியத்தையும் இன்னைக்கு பார்த்துக்க வேண்டியது சிறப்பாக இருக்கும். ஏன்னா சந்திராசிரமம் இன்றைய தினமும் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையை செய்யும். இன்னைக்கு உத்தியோகத்துல ரொம்ப பொறுமையா இன்னைக்கு இருக்கணும். அதே போல இன்னைக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைச்சு கடனை மட்டும் வாங்கிடாதீங்க. இன்றைய தினம் கடன்லாம் வாங்காதீங்க. அதே போல வெளியூர், அதாவது வெளியூர் வர்த்தக பண்ணணும், வெளியூர் போகணும் அப்படின்னு நினைப்பவர்கள் இன்னைக்கு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அரசு வழியில் அலைச்சல்கள்லாம் இருக்கும். சமூக நிகழ்வு மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும். தந்தையிடம் அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கவனமா இருக்கணும். சிந்தனைகள் அதிகரிக்கும். அதே போல எடுத்த வேலையில ஒரு சிறு சிறு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. இன்னைக்கு எதை செய்தாலும் வேலையை பொறுத்த வரைக்கும் பொறுமை இன்னைக்கு தேவை. இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. இன்னைக்கு சிவராத்திரி தான், இருந்தாலும் சந்திராசிரமம் உள்ளதுன்னா புதன்கிழமை அப்படின்றதுனால விநாயகருக்கு விளக்கேற்றிட்டு போனீங்கன்னா போற காரியம் தடையின்றி நடக்கும். அதிசய மேற்கு திசை 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கடன் சார்ந்த உதவிகளெல்லாம் சாதகமாக அமையும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். கற்பனை துறைகளில் மேன்மை ஏற்படும். சுபகாரியம் சார்ந்த எண்ணம் ஈடேறும். சிலரின் அறிமுகங்கள் மூலம் மாற்றங்கள் காணப்படும். நண்பர்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக குறையும். வர்த்தக துறையில மேன்மை ஏற்படும். இன்றைய நாள் பரிசு கிடைக்கின்ற நாளாக அமையும். அதிசய மேற்கு திசை 5ஆம் எண், அதிர்ஷ்ட வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர் எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். ஆயில்யம் நட்சத்திரம் மேன்மையான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே,
இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், உயரதிகார ஒத்துழைப்பெல்லாம் நல்லபடியாக இன்னைக்கு கிடைக்கும். ஆன்மீக பணியில ஈடுபாடு அதிகரிக்கும். விவசாயத்துறையில இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு சிந்தித்து செயல்படுங்கள். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. தொழில் ரீதியான வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் அமையும். இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் செல்வம் செல்வாக்கு மேம்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேலோங்க. சமூக பணிகளில் சில மாற்றமான சூழல் ஏற்படும். சகோதரர்கள் சாதகமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருப்பார்கள். ஆன்மீக பணியில தெளிவுகள் ஏற்படும். புதுமையான விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல மட்டும் இன்னைக்கு கவனத்தோட இருங்க. எந்த வேலையா இருந்தாலும் ரொம்ப கவனமா இன்னைக்கு வேலை செய்யணும். அதுவும் இந்த ஃபைல் பார்த்து கையெழுத்து போடுறவங்களாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த கண்ணாடி பொருட்கள் எல்லாம் வேலை செய்யறவங்களாம் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருந்து வேலை செஞ்சீங்கன்னா நன்றாக இருக்கும். நண்பர்களின் உதவிகரம் இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரம் மாற்றமான நாளாக இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, நீண்ட தூர பயணத்துல கவனம் தேவை. பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். கட்டுமான துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம், இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கெல்லாம், இந்த பெரிய பெரிய பில்டிங் எடுத்து பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துல திட்டமிட்டு செயல்படுங்க. அதே மாதிரி உறவுகள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். தாய்மாமன் வழியில உதவிகரம் கிடைக்கும். சமூக பணிகள்ல மதிப்பு மரியாதை உயரும். உத்தியோகத்துல நல்ல உயர்வு ஏற்படுகின்ற நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்ல கவனம் தேவை. சுவாதி நட்சத்திர திட்டமிட்டு செயல்படுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல உயர்வு நிறைந்த ஒரு நாள். தன வரவு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்கும். கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுடைய திறமைகளை இன்னைக்கு வெளிப்படுத்துங்க. நல்ல மேன்மை ஏற்படும். முயற்சிக்கு உண்டான பலன்கள்லாம் கிடைக்கும். சிலதெல்லாம் நினைத்திருந்த, அதாவது எண்ணிய சில வேலைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறுகின்ற ஒரு தன்மை. தன்னம்பிக்கையோடு புதிய முடிவுகளை எடுங்க. நண்பர்கள் வழியில ஒத்துழைப்புகள் மேம்படும். உங்கள் மீதான விமர்சனம் நீங்கி நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாள். சகோதர வழியில ஆதாயம் கிடைக்கும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இழுபறியான காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கும். உங்களுக்கு எதிராக பேசியவர்கள்லாம் ஆதரவாக செயல்படுவார்கள். வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய முயற்சியில ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். இன்றைய நாள் குழப்பமும் இருக்கும். தெளிவோடு எதையும் செய்யுங்கள். அதிசய தெற்கு திசை. அதிசய 9 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். புராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். அரசு காரியத்துல மட்டும் சிந்தித்து செயல்படுங்கள். பெரியவர்களிடம் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய தொடர்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள்.
உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான படபடப்பு வந்து செல்லும். மறைமுகமான எதிர்ப்புகளால் சஞ்சலம் ஏற்படும். இன்றைய நாள் தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய வடகு திசை அதிசய இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்புகள் இன்னைக்கு கிடைக்கும். அதே போல அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் மனசுல ஒரு சஞ்சலம் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது மிகவும் நன்மை. நண்பர்களோடு சின்ன சின்ன விவாதங்கள்லாம் தோன்றி மறையும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். வேலையில் இருந்து வந்த பொறுப்புகள் அதிகமாக இருந்த வேலை பளுவெல்லாம் இன்னைக்கு குறையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு உதவிகரமும் கிடைக்கும். அதே சமயத்தில் செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயின் மூன்றாம் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர் தேவையற்ற விவாதங்கள்லாம் மறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் குறையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு ஏற்படும். வர்த்தகத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல மேன்மையான ஒரு நாள். மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்துல சாதகமான சூழ்நிலைகள்லாம் அமையும். இழுபறியான வரவுகள்லாம் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசய எண் 9 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.